தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தியொளி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். திருப்பூரிலிருந்து டாக்டர் KV ஸ்ரீ ரவிச்சந்திரா ஜோதிடர். அடியேனுக்கும் அடியேனாக உங்களுடன் நான். அன்பானவர்களே, குழந்தை தாமதம், குழந்தை தடை, குழந்தை பிறப்பதில் ஏற்படக்கூடிய பல்வேறு சோதனைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்கின்றவர்களுக்கு இந்த பதிவு. அன்பானவர்களே, நீங்க நல்லா பாருங்க. கல்யாணம் மூச்சாச்சு, வசதி வாய்ப்பு சொத்து பத்து பொன் பொருள் அனைத்தும் இருக்கிறது. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் திருமணமாகி 10 வருஷமாச்சு, இன்னும் குழந்தை இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயோடு அறிஞ்சு வைப்போ தந்தையோடு தான் பெறும் செல்வம் போ, தாயோடு அறிஞ்சு வைப்போ தந்தையோடு தான் பெறும் கல்வி போ, சேயோடு தான் பெறும் செல்வம் போ, பொற்றாடியோடு அனைத்தும் போ என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் தாய் வந்து மிக முக்கியமானது. தந்தை அவரு அனுபவ கல்வியை கத்துக் கொடுப்பார். தந்தை அப்ப அவர் கொடுக்கக்கூடிய கல்வின்னா படிக்கிற பாடம் அல்ல, அனுபவ கல்வி கொடுப்பார். அப்ப குழந்தை என்பது என்னன்னா, எத்தனைதான் நீங்க செல்வத்தை தேடி வச்சிருந்தாலும் அந்த மக்கள் செல்வம் ஒண்ணு இல்லைன்னு என்னாகு, அது வேஸ்ட். அப்ப அந்த மக்கள் செல்வம் வேண்டும், அப்பதான் அது நல்லா இருக்கு. அதனாலதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அன்பும் அறனும் உடையதாயினும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு என்பது மனைவி, அறம் என்பது கணவன். இந்த 2 பேரும் சரியான முறையில் வாழ்ந்து இருந்து விட்டால் பண்பும் பயனும் அதுதான் குழந்தை. அது வந்துரு அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ உங்க வாழ்க்கையில தேவையானது, மிக முக்கியமானது, நான் தனியா இருக்கிறேன், எங்க அப்பா அம்மா என்னை வளர்த்துறாங்க, நான் தனியா இருக்கிறேன், எனக்கென்று ஒரு துணையை தேடுகிறார்கள். அந்த அப்பா அம்மா என்ன பண்றாங்க, நான் எல்லாம் மகனே, நான் எல்லா காலத்தும் உங்களோட இருக்க முடியாது, உனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு தேடி வைக்கிறாங்க. இந்த துணை, கண்ணதாசன் சொன்னா, கண்ணதாசன் ஒரு விளையாட்ட ஒரு கவிதை ஒண்ணு சொல்லுவாரு, இறைவன் தான் விளையாட 2 பொம்மை செய்தான், அந்த 2 பொம்மைகளும் சேர்ந்து அது விளையாடு ஒன்றை செய்தது என்று சொல்வார். இதுதான் கண்ணதாசன். அது ரொம்ப அருமையா இருக்கும் அந்த வாசகம். அப்போ அப்பா அம்மா வந்தாச்சு, நீங்க அவங்க மகனா இருந்துட்டீங்க, நீங்க மகனா இருந்துட்டீங்க, உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்தாச்சு, உங்களுக்கு வாழ்க்கை துணைவி வருகின்ற பொழுது அதற்கு ஒரு குழந்தை வந்தால்தான் நீங்கள் வாழ்ந்ததுக்கு அர்த்தம். அப்ப அது குழந்தை இல்லையே, எனக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, நான் இறைவனை வேண்டுகிறேன், எல்லா பரிகாரம் செஞ்சேன், எங்க பெத்தவங்க பெரியவர்களுக்கு எல்லாத்துக்கும் புண்ணியம் செஞ்சேன், அனாதை ஆசிரமங்களுக்கு எல்லாம் போய் நல்ல ஒரு புண்ணியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், அதே வேளை தான தர்மம் நான் செஞ்சிருக்கிறேன், கோயிலே கட்டி கொடுத்துருக்கிறேன், எல்லாமே இருக்குது, வீடு வாசல் வண்டி வாகனம், நான் போய் இன்னைக்கு சம்பாரிச்சுதான் சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை, எனக்கு சொத்து அவ்வளவு இருக்குது, ஆனா குழந்தை இல்லை. அப்ப என்ன அதுக்கு பயன்? அப்போ சேயோடு உங்களுக்கு ஒரு குழந்தை என்று ஒன்று இல்லைன்னா, நீங்க தான் எவ்வளவு செல்வத்தை வச்சிருந்தாலும் அந்த செல்வத்திற்கு மரியாதை இல்லை. அப்புறம் சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்க, வாழ்க்கையில் கர்மபுத்திரன் ஒன்று வேணும்பாங்க, கர்மபுத்திரன் வேணும்பாங்க. இதை ஒண்ணு எங்க வள்ளுவர் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆள் இல்லாத அரசன் போல், தூண் இல்லாத குருடன் போல், மண்ணுத்தல்ல மைந்தன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள் இல்லாத அரச, அது அரசனே இல்லையே. அரசன்னா எப்படி இருக்கணும், அவர் வந்தாருன்னா, இப்ப இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு அரசன், அவர் வர்றாரு, எத்தனை கார், எத்தனை வண்டி வாகனம், மாவட்ட தலைவர், செயலாளர், கிளை செயலர் வந்து எல்லாரும் வர்றாங்க இல்லையா, அது அரசனுக்கு உண்டான ஒரு இலக்கு. அதே வேளை ஒரு கண்ணே தெரியாத ஒருத்தனுக்கு எது துணைனா அந்த ஒரு தூணாவது இருக்கணுமா, அது துணை. அப்ப வாழ்க்கையில எது இருந்தாலும் கர்மபுத்திரன் வேணுங்கிறாங்க. அந்த கர்மபுத்திரன் இல்லைன்னா அது ஒரு தோஷம் தான். அப்போ உங்க வாழ்க்கையில இந்த குழந்தை வருவதற்கு நான் என்ன செய்யணும்? ஜாதகத்தை எங்கிட்ட கொண்டு வர்றாங்க, நான் ஜாதகத்தை வாங்கி பார்ப்போம். எப்படி பாக்குறோம் பாருங்க, அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை எடுத்தது உடனே உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா அதுக்கு பரிகாரம் சொல்றதல்ல என்ற வேலை. ஜாதகத்தை வாங்கி முதல் கணவன் மனைவி இவங்கள் தாம்பத்தியத்தை நன்றாக வைத்திருக்கிறார்களா, ஜாதக ரீதியா நான் பார்த்துக்கணும், தாம்பத்தியம் உண்டா ஒண்ணும். 2வது, இவர்கள் வாழ்க்கையில் முன்னோர்களால் இப்படி ஒரு குழந்தை வரக்கூடாது என்பது முன்னோர்களுடைய பூர்வீக தோஷம் இருக்கிறதா 2.
மூன்றாவது, இவர்களுக்கு உடலில் ஒரு சத்து குறைபாடு இருக்கிறதா. இப்ப பாத்தீங்கன்னா ஆணுக்கு வந்து உயிர் அணுல ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு. அப்ப டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுவாங்க, கணவன் மனைவி செக் பண்ணுவாங்க. டாக்டர் பார்த்து ஆணுக்கு கொஞ்சம் உயிர் அணுல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது, அப்ப அதுக்கு ஒரு சத்து மாத்திரை சாப்பிட்டு வந்தா அது சரியாயிரும் அவர் எழுதி கொடுப்பாரு. அவர் எழுதி கொடுத்திருக்காரு, அவரு மெடிக்கல்ல படிச்சவரு அதை செஞ்சிருக்காரு. ஆனா நான் 10 வருஷமா சத்து மாத்திரை சாப்பிடுற கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இது ஆண். அதே வேளை பெண். பெண்ணனுடைய செக் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்குது, நீர் கோர்த்திருக்குது, கர்ப்பப்பை விரிவாகவே இல்லை. அப்ப இது குழந்தை வந்து இதுக்கு ஒரு சத்து மாத்திரை சாப்பிடணும் சரியாயிரு, ஒரு சின்ன மைனர் ஆபரேஷன் ஒண்ணு பண்ணா சரியாயிரு பெண்ணுக்கு சொல்லுவாங்க. மறுபடியும் ஆணுக்கு போய் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் சொன்னா உங்களுக்கு வந்து சர்க்கம்சேஷன் அறுவை சிகிச்சை ஒண்ணு பண்ணணும், உங்களுக்கு சரியான தோல் வந்து சரியான முறையில் இல்லை, அதுக்கு ஒரு சர்ஜரி ஒண்ணு பண்ணா சரியாயிரு, சதை வளர்ந்துருச்சு. இதெல்லாம் மெடிக்கல் ரீதியா சொல்லக்கூடிய நிலை, அது உண்மைதான், அதை நாம மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. இதையெல்லாம் செய்து குழந்தை இல்லை. அப்ப எனக்கு எப்படி குழந்தை வேணும்னு நான் என்ன செய்யறது? இதுக்கு என்ன பரிகாரம்? நானும் இதற்கு பரிகாரம் தேடி கோயிலுக்கு போனேன், குளத்துக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், பல ஜோசியர்கிட்ட போனேன், வள்ளுவர் ஜோதிடர்கள், பிரபலமான வள்ளுவர் ஜோதிடத்தை பார்த்தேன், பெரிய பெரிய ஜோதிடர்கள் எடுத்து பார்த்தேன், கேரளா போனேன், எல்லா பக்கம்தான் போனேன், ஆயுர்வேதிக் எடுத்தேன், மூலிகை எடுத்தேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அங்கேயே போய் எண்ணெய் குளியல்னு சொன்னாங்க, அதுல போய் 1 மாசம் இருந்து குளிச்சுட்டு வந்தேன், எல்லா குளியலையும் பார்த்துட்டேன். ஆனா எனக்கு குழந்தை காணாம். ஆள் இல்லாத அரசன் போல், தூண் இல்லாத குருடன் போல், மண்ணத்தல்ல மைந்தன் இருக்க கூடாதுங்கிற வாழ்க்கையில என் வாழ்க்கை போயிட்டு இருக்குதுங்க. இதுக்கு தீர்வு என்ன பாருங்க. ஒரு குழந்தை வர வேண்டும். எங்கிட்ட வந்து சென்னையில இருந்து ஒருத்தர் வர்றாரு, அவர் ஜாதகத்தை பாக்குறேன், அவர் ஒரு பாய், 16 வருடம் குழந்தை இல்லை. அப்ப அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொல்றேன், ஐயா உங்களுக்கு புத்திர தோஷமா மற்ற பிரச்சனை எல்லாம் எது இல்லை, ஆனா உங்களுக்கு வந்து 24 மணி நேரத்துல ஒரு நேரம் கருத்தரிக்கிறதுக்குன்னு இறைவன் ஒரு நேரத்தை வச்சுக்கான். பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல கணவன் மனைவியினுடைய அந்நுனி ஏற்படும், அப்புறம் அது கருத்தரிக்கிற வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு இரவு நேரத்தில் இல்லை, காலையில 11 மணிக்கு மேல 12 மணிக்கு இந்த காலத்துல உங்களுக்கு கருத்தரிக்கிற யோகம் இருக்குது. நீங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு நேரங்கள்ல உங்களுக்கு சம்பவம் நடக்கல, இதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற. அவரு ரொம்ப என்னைய அசால்ட்டா பார்த்தாரு, யோசிச்சு ஒரே குழப்பமாயிருச்சு இருக்கு. நீங்க நான் சரி நான் என்ன சொல்றேன்னு நீங்க கடைபிடிச்சுதான் பாருங்க அப்படின்னு சொல்றேன். கரெக்டா 24 நாளுக்குள்ளார அவரு கருத்தரிச்சிருச்சு. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். எனக்கு என்ன அதுல ஒரு பெரிய சந்தோஷம்னா, நம்ம தமிழ் நம்மளது இந்து அப்படிங்கறத காட்டிலே முஸ்லீம்னுடைய சகோதரர் வந்து கேட்டு அவருக்கு நம்மளுடைய கருத்தை சொல்லி அவருக்கு அது பரிபூர்ணமாக நடந்ததுதான் எனக்கு அது கடவுளுடைய ஆசீர்வாதம், அது வேற. இது ஒரு முறை. அடுத்தது நீங்க பாருங்க, குழந்தை வருவதற்கு முன்னால் என்ன செய்வோம் அப்படின்னா, வளைகாப்பு. குழந்தை வருது அப்படின்னா உங்களுக்கு வளைகாப்பு செய்வாங்க. அதுல நல்லா பாருங்க, கருத்தரித்த 1வது மாதம் அது வந்து கேது. கருத்தரிக்கிறதுக்கு 2வது மாதம் சுக்கிலம் சுரோனிதம் 2 கலந்து அங்கே ஒரு உடல் உருவாவதற்கு உரிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், அது 2வது மாதம். கருத்தரித்த 3வது மாதம் சூரியன்கிறது அங்கு இயங்கும். கருத்தரித்த 4ஆம் மாதம் தாய்மை, அது சந்திரன். ஒரு தாய்மை 4வது மாதம் தான் தொடக்கத்துக்கு வருகிறது. கருத்தரித்த 5வது மாதம் செவ்வாய். செவ்வாய் அது வாயுள்ள கிரகம், கிரகங்கள்லயே வாயுள்ள கிரகம் செவ்வாய். அப்ப அதனாலதான் 5வது மாதத்துல என்ன பண்ணாங்கன்னா பலகாரம் கொடுப்பாங்க. 5வது மாதத்துல பலகாரம் கொடுப்பாங்க. வாயில தானே பலகாரம் சாப்பிடுறோம், அப்ப பலகாரம் கொடுப்பாங்க, அந்த பலகாரத்தை சாப்பிடுவாங்க. கருத்தரித்த 6வது மாதம் ராகுனுடைய நட்சத்திரம். இந்த 6வது மாசம் வந்துருச்சுன்னா அந்த குழந்தை முழுமை பெற்றுவிடுகிறது. இந்த 6 மாசத்துல என்ன இருக்குன்னா, முதல் கேதுங்கிறது தாய் வழி பாட்டன் பாட்டி. 2வது நட்சத்திரம் சுக்கிரன் என்பது மனைவி. 3வது நட்சத்திரம் சூரியன் என்பது தந்தை. 4வது நட்சத்திரம் சந்திரன், அது ரோகிணி நட்சத்திரம், சந்திரன் என்பது தாய். 5வது நட்சத்திரம் செவ்வாய் என்றால் கணவன். 6வது நட்சத்திரம் ராகு என்றால் தந்தை வழி பாட்டன் பாட்டி. அப்போ பாட்டி, தந்தை, தாய், ஜாதகன், கணவன், மனைவி, இந்த 6 பேர்த்தினுடைய பிராப்தம் சிறப்பா இருந்தா தான் குழந்தை கிடைக்கும் எல்லாத்துக்குமே.
இந்த 6 பேர்த்து பிராப்தத்துல எங்க கோளாறா இருந்தாலும் குழந்தை வராது. அப்ப இந்த 6 மாசத்தை கடந்து 7வது மாசம் வரும். 7வது மாசம் என்ன பண்ணுவோம்? அத குருவனுடைய மாசம். குருனா புனர்வூச நட்சத்திரம், குருனா குழந்தை. 7வது மாசம் தான் நம்ம என்ன செய்வோம்? வளைகாப்பு செய்வோம். அதான் குழந்தை முழுமை பெற்று விடுகிறது. அப்புறம் 8வது மாசம் அந்த குழந்தையினுடைய ஆயுளை சனி பகவான் தீர்மானம் செய்வார். 9வது மாசம் புதன் பகவான் அனைத்து நிலைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவான். 10வது மாசம் மறுபடியும் கேது நட்சத்திரம். கரெக்டா 10வது மாசம் கேது நட்சத்திரம் வந்தது, குழந்தை பிறந்தது. இது குழந்தை பிறப்புக்கு உண்டான ரகசியம். இப்ப குழந்தை இல்லைங்கிறது இது ஏன், எந்த இடத்துல தோஷங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் விட்டு போட்டு நான் போனேன், புத்திரகாமிஷ்டியாக வளர்த்தினேன், நான் பரிகாரம் செஞ்சேன், நான் கணபதி ஹோமம் பண்ணினேன், நான் பல்வேறு விதமான முயற்சிகளை எல்லாம் நான் செஞ்சேன், இது சஷ்டி விரதம் இருக்க சொன்னாங்க, நான் சஷ்டி விரதம் இருந்தேன், அப்ப முருகப்பெருமானுடைய மந்திரம் தப்பா? அப்படிலாம் கிடையாது. முருகப்பெருமான் யாருன்னா, நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கடுங்கூட்டென்னு செய்யும் குமரே சரீரத்தாலும் சிலம்பு சதங்கையும் தண்டையையும் ஜன்முகமும் தோடும் கடம்பும் எனக்கு முன்னே வந்தது கொண்டினேனே. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை வாழ்ந்தவன் முருகன். இப்ப அவருடைய வழிபாடு நான் செஞ்சேன், கிடைக்கல. இதெல்லாம் காரணம் அல்ல. இறைவனை கும்பிட்டது நீங்கள் செய்த பரிகாரங்கள் தவறு என்ற நிலைக்கு நான் வரல. உங்களுக்கு குழந்தை வரணும், கிடைக்கல. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதான் பாயிண்ட். அப்ப பாருங்க, இப்போ குழந்தை ஒரு கருத்தரிச்சு வந்து வளைகாப்பு செய்யும் இல்லையா, அதே மாதிரி 5 விதமான சாதம், 5 சாதம் செய்றீங்க. 5 சாதத்தை எடுத்துட்டு போய் உங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு வச்சு வளையல் வாங்கிட்டு வரீங்க. வளையலை வாங்கிட்டு போய் 5 சாதத்தையும் அந்த வளையலை அங்க வச்சு அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க வேண்டுதல் பண்ணிட்டு அங்க வர்றவங்களுக்கெல்லாம் அந்த சாதத்தை எல்லாத்துக்கும் கொடுக்க பிரசாதமா நீங்க கொடுக்கலாம். இப்படி கொடுக்கிற போது இதே மாதிரி 7 கோயில்ல பண்ணணும். நீண்ட கால தடை இருக்கிறவங்களுக்கு, குறிப்பிட்ட தடை இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 கோயில்ல 3 கோயில்ல பண்ணாலே போதும். நீண்ட கால தடை, அதாவது 6 வருஷத்துக்கு மேல போனாலே தடை. அதான் மெயின் பாயிண்ட். 5 வருஷங்கிறது 5ஆம் பாவகம் தவறில்லை. 6 வருஷத்துக்கு மேல போனாலே தடை. அது 2வது குழந்தைக்கு கணக்கு வராது. முதல் குழந்தைய இல்லைங்கிறவங்களுக்கு தான் இது பாயிண்ட். அப்ப என்ன செய்யணும்னா, அந்த கோயிலுக்கு போய் நீங்க என்ன செய்யறீங்கன்னா, ஒரு இந்த எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தானம் பண்ணிட்டு நீங்க அந்த வளையலை வாங்கிட்டு சாமி கிட்ட வச்ச வளையலை வாங்கிட்டு கை நிறைய போடணும். கை நிறைய போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கையில் மருதாணி பூச வேண்டும். கணவனும் மனைவியும் என்ன செய்யணும்? உடம்பு முழு நல்லா குளிச்சுட்டு உடம்புல ஜவ்வாது தடவ வேண்டும். ஜவ்வாது ஏன் தடவை சொல்றோம்? அத்தரும் ஜவ்வாதும் குங்குமமும் சந்தனமும் கை பொருளாகவில்லையே, முருகையான பொருளாகவில்லையே. சாமி கும்பிடுறோமே இல்லையா, அந்த அத்தரு ஜவ்வாது இறைவனுக்கு உரிய வாசனை திரவியங்கள். வாசனை திரவியம் என்பது சுக்கிரன், சுக்கிரன் என்பது காமம், காமம் என்பது இணைப்பு, இணைப்பு என்பது குழந்தை. ஆக இது சரியாக ஒண்ணு என்ன பண்ண, நல்லா குடிச்சிட்டு ஜவ்வாது பூசணும். உடம்புல 2 பேரும் ஜவ்வாது பூசி அந்த பெண் என்ன செய்யணும் தெரியுங்களா? சும்மா குழந்தை வெள்ளைன்னு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா சாமி உங்களுக்கு கொடுத்துறாது. நீங்கள் கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய குழந்தை இல்லாத பெண் என்ன செய்யணும்னா, அழகா குளிச்சுட்டு மருதாணி கை நிறைய வச்சு பட்டு வஸ்திரம் அணிய வேண்டும். பட்டுங்கிறது சுக்கரை. 48 நாள் பட்டு சேலை, வளையல், மருதாணி, முல்லைப்பூ, பெரும்பாலும் மல்லி மலர்களை எது வேணும்னு சொல்லலாம். அதுல முல்லைங்கிறது குரு பகவானுடைய பூ. குருனா புத்திரகாரன் அர்த்தம். முல்லைப்பூ அந்த பெண்ணு சூடி அழகாக அன்றாடம் அலங்காரத்தோட இருக்கணும் அந்த பெண். கணவன் அந்த மனைவியை பார்க்கின்ற பொழுது ஒரு மணமகளாக பாவிக்கிற அளவுக்கு இந்த அம்மா மேக்கப் இருக்கணும் வச்சுங்களேன். இது அலங்காரமே ஒரு பெண் எதற்காக செய்தார்கள் என்றால் அதுல பல தத்துவங்கள் இருக்கிறது. இங்கே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தத்துவம், அலங்காரமே பண்ணக்கூடாதனால எது தெரியுமா? அலங்காரம் பண்ணுவதற்கு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டா, அலங்காரம் பண்ணக்கூடாதனால எது தெரியுமா? ஒரு பெண் பூ வைக்காமல் அலங்காரம் பண்ணாமல் இருந்தால் அந்த பெண்
வீட்டுக்கு விளக்காக இருக்கிறார் என்ற அர்த்தம். அதான் மெயின். சரி, நீங்க நல்லா பாருங்க, ஒரு குழந்தை வர்ற போது எது நிக்கி? வீட்டுக்கு விளக்காக கூடிய நிலையை அந்த பெண்ணுக்கு கற்பனை போடும். விளக்கே ஆகாது, அது கருத்தரிச்சு குழந்தை வர்றதுக்கு முன்னாடி விளக்காகு. அப்ப வீட்டுக்கு விளக்காகிறதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு, இவங்க 2 பேரும் அலங்காரப்படுத்திக்கிறதுக்கு அல்லது அலங்காரப்படுத்தாம இருக்கிறதுக்கு இந்த குழந்தைக்கு இந்த பரிகாரத்துக்கு சம்பந்தம் இருக்குதே இல்லையா? அதான் மெயின் மேட்ரு. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, அழகா போய் நீங்க இந்த சாமி சாப்பாடெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னா போது, அலங்காரப்படுத்தி கொள்ள வேண்டும். இதை நீங்க பண்ணி கணவன் மனைவி சந்தோஷமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து விரைவில் அந்த சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, அந்த முருகனே உங்கள் வாழ்க்கையில் குழந்தையாக பிறப்பார். மகிழ்ச்சி. வணக்கம்.